இந்த ஒரு மூவி டேட் எனக்கு இப்படி ஒரு லெசன் சொல்லி தரும்ன்ட்டு நினைக்கல. குட் மார்னிங் மக்களே. மார்னிங் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன், ருக்குக்கு ஃபுட், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை விட்டு விலகி இருக்கும்போது தான் அவங்களோட வேல்யூ புரியும். அந்த மாதிரி தான் என்னோட கார்த்திக். இப்போ தள்ளி இருக்கும்போது தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லன்ச் ப்ரெப் முடிச்சுட்டு என்னோட புது ஹாபி கலரிங் பண்ணுற டைமில் நேரம் போகிறதே தெரியலை. ஆனால் வீட்டில் இருந்தால் டைம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் தான் ஒரு யோசனை, லஞ்சுக்கு அப்புறம் ஏன் மூவிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மூவிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நாளே காணோம் ரொம்ப நாளா. சரி வரேன். சாப்பிட தனியாக உட்காரும்போது ஃபேன் சத்தம், காக்கா குருவி சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு அமைதி பிடிக்கும், ஆனால் இந்த அமைதி உள்ளே ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நடராஜா சர்வீஸ் தான். நடந்தபடியே தேட்டருக்கு போயிட்டேன். சிறை மூவி தான் பார்த்தேன். சூப்பர் மூவி. நடந்து வரும்போது தான் நோட் பண்ணேன், தனியாக நடந்து போகும்போது பே பண்ணும்போது ஒரு சின்ன பதட்டம். ஆனால் அந்த பதட்டம் கூட ஒரு லெசன்ட்டு புரிஞ்சுது. இனிமேல் கொஞ்சம் இல்லை, நிறையவே இண்டிபெண்ட்டாக தனியாக வெளியே போகணும் வரணுங்கிற தாட் வந்துரு. தேங்க்ஸ் டு மை மூவி டேட். நாளைக்கு இன்னொரு எபிசோடில் சந்திப்போம்.